இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்ம நினைக்கலாம், பைபிளை பிடித்து கொண்டு போதிக்கக்கூடியவர்கள் அனைவருமே பைபிள் போதகர்கள் அப்படின்னு நினைக்கலாம். பைபிளை பிடித்து கொண்டு போதிக்கக்கூடியவர்கள் அனைவருமே பைபிள் போதகர்கள் அல்ல. பைபிளை பிடித்து கொண்டு போதிக்கக்கூடிய பைபிளுக்கு விரோதிகளும் இருக்கிறார்கள். பைபிளை பிடித்து கொண்டு போதிக்கின்ற பைபிள் விரோதிகள், பைபிளை பிடித்து கொண்டு பைபிள் சார்பாக போதிக்கின்றவர்கள் எப்படி பைபிளுக்கு விரோதிகளாக இருக்க முடியும்? எத்தனையோ சபைகளை நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பரம்பரையே ஒரு கிறிஸ்தவ பரம்பரையாக இருக்கலாம். ஆனால் பைபிளின் ஆழத்திற்குள்ளே செல்லும்போது தான் இருக்கக்கூடிய நிலை எந்த நிலையை கூட தெரியாமல் அநேகர் சாகின்ற வரைக்கும் தான் ஒரு கிறிஸ்தவன், தான் மரித்தால் பரலோகத்திற்கு செல்வேன் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோடு இருந்து மாண்டு நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பல கோடி பேர். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே, சிலர். அந்த சிலர் ஏன் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு தாங்கள் மரிக்கின்ற வரைக்கும் அவர்கள் இருந்த இடம், ஓடுகின்ற ஓட்டம் அனைத்தும் கூட பைபிளின் படியாக இருக்கும். ஏதோ பைபிளிலே 4 வார்த்தைகளை கற்றுக்கொண்டு போதித்தால் அவன் நல்லவன் என்று நினைத்தால் அது மதீனம். ஒரு சபையில் இருந்து அந்த சபையில் இருந்து பிரிந்து நானும் வேறொரு சபையை கட்டி நானும் வேறொரு ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வேறொரு ஊழியத்துக்கு பிரிந்து செல்லுகின்றவர்கள், அவர்கள் போதகர்களாக இருக்கலாம், பெரிய சபையை நடத்தலாம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், தேவனுடைய வேலையே செய்தாலும், தேவனுடைய ஊழியத்தையே செய்தாலும், அப்படிப்பட்டவர்கள் எப்படியாக பைபிள் என்ற இந்த மகா ஞானத்திற்கு விரோதிகளாக மாறுவார்களோ என்று இந்த வசனத்தில் இருக்கு பாருங்க. பிரிந்து போகிறவன் ஏன் பிரிந்து போகிறான்? ஒருவன் ஒரு சபையிலிருந்து, எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சபையிலிருந்து சில பேர் இருப்பாங்க, நான் அந்த சபைக்கு போக மாட்டாங்க, இருக்கிறவங்க எனக்கு பிடிக்காது, நான் வேற சபைக்கு போகிறேன் அப்படின்னு போவாங்க. அப்படியா? ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு. நான் அந்த சபைக்கு போக மாட்டேன், ஏன்னா எல்லாமே ஒரே ஃபெலோஷிப்பாக இருக்கும். இந்த சபையும் ஒரே ஃபெலோஷிப்பாக, இது அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து வேறு இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜ் பெரம்பூரில் இருக்குது, இன்னொரு காலேஜ் எங்கள் பாண்டிச்சேரியில் இருக்குது, இல்லைன்னா திருவத்தூரில் இருக்குது. பாண்டிச்சேரி ரொம்ப தூரம். திருவத்தூரில் இருக்கிறவங்க எனக்கு பிடிக்காது, இல்லைன்னா பெரம்பூரில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு சபையில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் அங்கே போவேன். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார், எங்கள் ஏரியாவில் அந்த சபை இருக்குது, அந்த ஃபெலோஷிப்புக்கு சம்பந்தமான சபை இருக்குது, இருந்தாலும் அங்கே போக மாட்டார். எதுக்கான? அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்காது. டவுட் எனக்கு போவார். பிரிந்து போகிறவன், ஒருவன் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து போனால் அவன் அந்த நோக்கம், பைபிளில் சொல்லப்படுகின்ற நோக்கம், எதற்காக பிரிந்து போகிறான் என்றால், அவன் தன்னுடைய இஷ்டப்படி நடக்க பார்க்கிறானே தவிர, அது மட்டுமா, ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு போட்டிருக்கிற பாருங்க. அடுத்து தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அதன் பிறகு எல்லா ஞானத்திலும், எல்லா ஞானம் என்றால் பைபிளை தவிர மற்ற எல்லாம் வெளியிலே இருக்கின்றவன் எல்லாம்
மற்றெல்லாம் வெளியிலே தேவ ஞானம், உலக ஞானம். எல்லா ஞானத்திலும் என்றால் வெளியில் இருக்கின்ற எல்லா இல்லாத பொல்லாத அந்த ஞானம் எல்லாம் எந்த ஞானம்? அது பேய்த்தனமான ஞானம். யாக்கோபு நிருபத்தில் இருக்கு இல்லையா, பேய்த்தனமான ஞானம். அந்த பேய்த்தனமான எல்லாவித ஞானத்திலும் தன்னை தலையிட்டு கொள்ளுகிறான். இல்லைங்க அவனும் பைபிள் சொல்றானா? இல்லைங்க அவனும் பைபிள் சொல்லவர். நம்ம சப்ஜெக்ட்ஸாக எடுப்பாங்க, பைபிளையே போதிப்பாங்க, நல்ல பக்தர்களை குறித்து பேசுவாங்க, எத்தனையோ வரலாற்று விஷயங்களை பேசுவாங்க. ஆனாலும் கொடுப்பது பாலாக இருந்தாலும் அந்த பாலிலே விஷம் என்பது கலந்து கொடுப்பார்கள் அவர்கள். அந்த பாலிலே பால் கொடுப்பாங்க. அந்த பாலிலே ஒரு துளி விஷம் போதும். எல்லாமே நம்ம சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு தவறான போதனை, அந்த ஒரு தவறான போதனையே மற்ற எல்லா நல்ல போதனைகளையும் தகர்த்தெறிந்துவிடும், மாயமாக்கிவிடும். ஒரு துளி விஷம் போதும். எந்த கபடமும் இல்லாத தூய்மையான வசனத்தை யார் போதிப்பார்கள் என்றால், ஏன் இந்த இவ்வளவு மிகப்பெரிய எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான் என்றால், பைபிள் ஞானத்தை விட்டுவிட்டு மற்ற ஞானத்திற்கு போகிறான் என்றால் அவன் யாருக்கு விரோதி? இந்த வார்த்தையை தெலுங்குல நல்லா இருக்கும் பாருங்க, ஒரு அடி படிக்கலாம், கேளுங்க. வேறாக இருக்க நினைக்கிறவன் வேறுண்ட கோருபாடு, வேறாக இருக்க நினைக்கிறவன் ஸ்வேச்சானுசாரமாக நடிச்சு கொண்டு வாடு என்றால் சுய தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அதன் பிறகு அப்படிப்பட்டவன் அட்டிவாடுன்னா அப்படிப்பட்டவன் லெஸ்ஸைன ஞானமுனக்கு விரோதி. லெஸ்ஸைன ஞானம் அப்படின்னா உயர்ந்த ஞானம், இந்த புனிதமான ஞானம், இந்த பைபிள் ஞானம். இந்த பைபிள் ஞானத்திற்கு யார் விரோதி? நான் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து போய் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்து போய் அவர்கள் எப்படிப்பட்ட போதகர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படியா சொல்லுவது, நாம் சொல்லக்கூடிய போதனைகளே செய்யலாம், நாம் எடுக்கக்கூடிய பாடங்களையே எடுக்கலாம். ஆனால் அவன் அப்படிப்பட்டவர்கள் காலப்போக்கில் எப்படி மாறுவார்கள் என்றால் லெஸ்ஸைன ஞானமுனக்கு விரோதி, பைபிள் ஞானத்திற்கு விரோதமாக மாறிவிடுவார்கள். நோ டவுட். அப்படிப்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக்கா சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தருடைய ரகசியம், கர்த்தருடைய ரகசியம். நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பைபிள்ல. அந்த சப்ஜெக்ட்ஸ் சபையின் மூலமாக இது அப்படியே வைங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த பைபிள் அவருடைய அனந்த ஞானமாகிய இந்த பைபிள் ஞானமானது சபையின் மூலமாக, சபையிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தான் உலகத்திற்கு போகும். அந்த சபையை விட்டு யார் வெளியேறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடன் தேவனுடைய ரகசியம். இங்க வாங்கி போவாங்க 25:14, சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள். யார் அந்த பயந்தவர்கள்? யார் அந்த பயந்தவர்கள்? ஒரு மகா பக்தன் இருக்கிறார் பைபிளிலே. உலகத்திலேயே அவரை போன்ற சாந்தமூர்த்தி இன்னொருவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அந்த மோசே பிறந்தபோதே பிசாசானவன் அவனை கொல்ல முற்பட்ட போது மிகாவேல் தேவதூதன், பிரதான தூதன் ஆகிய மிகாவேல் வந்து காப்பாற்றி எந்த அரண்மனையிலிருந்து அவர்களை, இஸ்ரவேலர்களை, அந்த பிள்ளைகளை, மோசையை
கொல்லுவதற்கு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டதோ, எந்த அரண்மனையிலிருந்து கொல்ல வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனைக்கு தேவனுடைய தூதன் தேவன் அதே அரண்மனைக்குள்ளே இருக்கின்ற எகிப்து அந்த ராஜா, பார்வோன் ராஜாவின் மகள், அவருடைய மடியிலே கொண்டு போய்விட்டார். வளர்ந்தார் மோசே. வளரும்போது தெரியும் மோசேவுக்கு, நான் எகிப்தியன் அல்ல, இஸ்ரவேலன் என்று. காரணம், தன்னுடைய தாய், பெற்ற தாயை வளர்த்தாள், பால் கொடுத்தாள். பாலை கொடுக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளால் வளர்த்தாள். மோசே, ஐயா, இதோ சில நாள் கழித்த பிறகு நீ அந்த அரண்மனைக்கு செல்ல வேண்டும். இது ராஜாவின் உத்தரவு, அவருடைய மகளின் உத்தரவு. என்னோடு இருக்கின்ற வரைக்கும் இதோ இந்த உன்னுடைய மக்களை மறந்துவிடக் கூடாது. இந்த மக்கள் உன்னுடைய மக்கள், இது தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் இஸ்ரவேலர்கள். இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மோசே உன்னுடையதையா, உன்னுடையதையா என்று பாலூட்டி கொண்டே தேவனுடைய ஞானத்தையும் சேர்த்து வளர்த்தவள் தான் மோசேயின் தாய். சின்ன பால் குடிக்கக்கூடிய குழந்தை எவ்வளவு பெருசாக இருக்கும்? அழுவும், கத்தும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு கேட்பார், அந்த குழந்தையும் கேட்பார் என்ற ஆவலோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை காப்பாற்றும் மோசே, அந்த அரண்மனைக்கு போகிறாய் என்று ஊட்டி வளர்த்த அந்த மோசே, வளர்க்கப்பட்ட அந்த மோசே அரண்மனைக்கு சென்ற பிறகு தினந்தோறும் பார்க்கின்ற அந்த இஸ்ரவேலர்களின் குமுறலை பார்த்து எப்படி தாங்க முடியாமல், ஒருவேளை நாம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு குதர்த்தமான ஒரு முடிவை எடுப்போம். எப்படிப்பட்ட முடிவையா? ஒரு காலம் வந்தது. எந்த காலம் அது? எடுங்க அந்த ரெஃபரன்ஸ் இருங்க. எபிரியருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினால் மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வேண்டாம். தான் பெரியவனான போது, ஒரு வயதுக்கு வந்தபோது தன்னை வளர்த்த அந்த தாய் வந்து கேட்கிறாள், மோசே, இதோ 40 வயது வந்து விட்டது உனக்கு, என்னுடைய அப்பாவுக்கு மகன் இல்லை, நான் தான் மகள், நீ என்னுடைய வளர்ப்பு மகன், என்னுடைய மகன்தான் நீ என்னை தாயாக கருதினால், என்னை தாய் அம்மா என்று அழைத்தால் இந்த சாம்ராஜ்யம் உன்னுடையது. எகிப்தியர்களையும் ஆளலாம், அதோ உன்னுடைய மக்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆளலாம், நல்லபடியாக ஆளலாம். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இஸ்ரவேலர்கள். நான் ராஜாவாக வந்தால் உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் நீக்குவேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுக்கு ராஜாக வருவேன் என்று நினைக்கவில்லை, சொல்லவில்லை. ஆளுகிறவர் அல்ல மோசே. ஒரு அற்புதமான வார்த்தை. பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் செல்லக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு சிறிய, நல்லா கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஓடின ஒரு மைக்ரோ செகண்டில் மிஸ் ஆனவங்க இருக்காங்க, ஒரு செகண்டில் மிஸ் ஆனவங்க இருக்காங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மார்க்கில் தோத்தவங்க இருக்காங்க. அந்த ஒரு மார்க் இங்க இருக்கு பாருங்க. 25ஆம் வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு என்னது
தேவனுடைய ஜனங்களோடே அனுபவிப்பதை தெரிந்து தேவனுடைய ஜனங்களோடே துன்பம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய ஜனங்கள், அன்றைக்கு இருந்த அந்த தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெரியவனான மோசே ஒரு எகிப்தியன் இன்னொரு இஸ்ரவேலன் சண்டை விட்டுக்கொள்ளும் போது அவர்களை தடுத்து எகிப்தியனை கொன்றான், இஸ்ரவேலனுக்கு நியாயம் செய்தான். மறுநாள் அதே இரண்டு இஸ்ரவேலர்கள் அடுத்து கொள்ளும்போது இருவருக்கும் நியாயம் செய்ய போன போது அந்த இருவரும் அநியாயம் செய்தவன் ஒருத்தன் சொல்கிறான், என்னென்னு யார் எங்களுக்கு நியாயாதிபதியாக வர்றதுக்கு என்றால் விஷயம் அந்த கொன்ற விஷயம் ராஜா வரைக்கும் சென்று விட்டது. மோசே ஒரு கொலைகாரன், இஸ்ரவேலர்களுக்காக ஒரு கொலையை செய்தான். அந்த கொலைகாரர் இஸ்ரவேல் யாருக்காக கொலை செய்தானோ, எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொலை செய்தானோ அந்த தேவனுடைய பிள்ளைகளே ராஜா வரைக்கும் போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவன் கொலை செஞ்சான். மோசே ஒரு கொலைகாரன். யாருக்காக கொலைகாரன்? இஸ்ரவேலர்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக. மோசே நினைத்தால் அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டிருக்கலாம், எதை நல்லது செஞ்சிருக்கலாம். வேண்டாம், அது தவறு. நான் இருக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகள். என்ன போட்டிருக்குப்பா? தேவனுடைய ஜனங்களோட. நீ தேவனுடைய ஜனங்களோட கூட இருந்து துன்பத்தை, அவர்கள் நல்லவர்களாக இல்லாமல் இருக்கலாம், முரட்டாட்டம் பிடித்த ஜனங்களாக இருக்கலாம். யார்? அந்த இஸ்ரவேலர்கள், தேவனுடைய ஜனங்கள். முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள், அவர்கள் மோசமான ஜனங்க. அவங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகளையே கொல்லக்கூடிய அளவிற்கு துணிந்த மகா கொடூரமான ஜனங்கள் அவர்கள். தெரியும் மோசேவுக்கு, இவங்களா வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள். இருந்தாலும் அப்படிப்பட்ட முரட்டாட்டம் பிடித்த அந்த தேவனுடைய ஜனங்களோடே இருந்தால்தான், அந்த ஜனங்களோடே இருந்து துன்பத்தை அனுபவித்தால்தான் எனக்கு பரலோகம். அவங்களா நல்லவங்களே இல்லைங்க, அவங்க கூட இருக்க மாட்டேன், நான் செப்பரேட்டாக போயிடுறேங்க, நான் செப்பரேட் சபையை ஆரம்பிப்பேங்க, நல்லவங்களே கிடையாதுங்க அப்படின்னு யார் ஒருவன் தேவனுடைய ஜனங்களை விட்டு பிரிந்து போகிறானோ, அநித்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை, தேவனுடைய ஜனங்களோட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் எதற்காக இனிவரும் பலன்மே நோக்கமாயிருந்து என்றால் பரலோகம் கிடைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நீ துன்பம் அனுபவிக்க வேண்டியது தேவனுடைய ஜனங்களோட கூட இருந்து அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்காமல், தேவனுடைய ஜனங்களோடு கூட இருந்து அனுபவிக்காமல், அவங்க கெட்டவங்க, அந்த சபையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கெட்டவங்க, இல்லைன்னா அந்த ஆள் கெட்டவங்க, இந்த பொண்ணு கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய ஜனங்களை விட்டு பிரிந்து எப்படிப்பட்ட நீ பெரிய ஊழியக்காரனாக நீ வலம் வந்தாலும் உன்னுடைய போதனை என்பது மாறிவிடும், தவறாகிவிடும். தேவனுக்கு என்ன போட்டிருக்குப்பா? சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லிங்க் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்கு பாருங்க. ஏதோ மேலோட்டமான சில வசனங்களை பிடிச்சிட்டு ஏதோ சொன்னது கிடையாது. படிப்பா, ரெஃபரன்ஸ் சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம், பைபிள் சீக்ரெட்ஸ், பைபிளில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் யாருக்கு தெரியுமா? அவருக்கு பயந்து, ஐயோ தேவனுடைய ஜனங்களோட கூட இருக்கணும், அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களோடு கூட இருந்து துன்பத்தை, அந்த ஜனங்களோடையே இருந்து துன்பத்தை அனுபவிக்கணும். அது அவமானமா? அல்லது யாராவது உங்களை
ஏளனமாக பேசுகிறார்களா? அவமானமாக பேசுகிறார்களா? உங்களை அவமதிக்கிறார்களா? எப்படி இருந்தாலும் அந்த தேவனுடைய ஜனங்களோடு கூட இருந்து துன்பத்தை எவன் அனுபவிக்கவில்லையோ அவன் அந்த பைபிள் ஞானத்திற்கு விரோதி, விரோதி, பைபிளுக்கு விரோதி. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவானவர் நானே உங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை. இயேசு கிறிஸ்துவானவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் சகோதரனை யார் அந்த சகோதரன்? உடன்பிறப்பல்ல, தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களே தன்னுடைய சகோதரர். யார் என்னுடைய சகோதரர்? யார் என்னுடைய தாய்? யார் என்னுடைய தாயார்? என்னுடைய தந்தை யார்? என்னுடைய சகோதரர்கள் யார்? என்னுடைய சகோதரி யார்? இதோ என்னுடைய தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்களே என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சகோதரர்கள். எல்லாருமே கிடையாது. படிப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டாலே அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆஹா, நியாயமில்லாமல் கோபம் கொண்டாலே அவன் விசாரணைக்கு ஏதுவானவன். அவனை பிடிச்சு விசாரிங்க. எதுக்கு அவங்க மேல நியாயமே இல்லாம கோபப்படுறாங்க தன்னுடைய சகோதரர் மேல்? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப், தன் சகோதரனை வேஸ்டா நீ படா, எதுக்கு லாய்க்கலடா நீ? ஏன் அப்படி சொல்லக்கூடாது? தன் சகோதரனை உனக்கு தெரியுமா? உன்னுடைய அந்த சகோதரன் வேஸ்டா, அவனை வீணாக படைத்தாரா தேவன்? உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பிறப்பின் காரணம் உண்டு. அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கும்போது, உலகத்திலே பிறந்தவர்கள் அனைவரும் காரண பிறவிகளாக இருக்கும்போது, கிறிஸ்தவனாக மாறி தேவனுடைய ஜனங்களோடு இருந்து அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய அந்த நபர் ஏதோ வேலை செய்ய தெரியாது என்பதற்காக வீணனே என்று சொல்லலாமா? தேவன் படைத்த காரண பிறவி, அவனுக்கு வேலை கொடு. அப்படி வேலையை தராமல் வீண் வேஸ்ட் ஃபெலோ என்று சொன்னால் நீயும் விசாரணைக்கு ஏற்றவனே. உன் மீது குற்றம் சுமத்தப்படும், விசாரிக்க வேண்டும். உன்னையும் எங்க அனுப்பணும்? ஜெயிலுக்கு அனுப்பணுமா இல்லை விட்டுணுமா அப்படின்னு. அடுத்து இன்னொன்று இருக்கு பாருங்க. மூடனா? மூடன் என்றால் துரோகி அப்படின்வாங்க. அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனுஷனுங்களும் மூடர்களே, துரோகிகள், தெய்வ துரோகிகள், தேவனை மறந்தவர்கள், தேவனுக்கு அநியாயம் செய்தவர்கள், செய்கின்றவர்கள். தேவனுக்கு துரோகியாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களை மாற்றலாம். நீ தேவனுக்கு துரோகம் செய்கிறாய் அப்படின்னு எச்சரிக்கலாம். தெய்வ துரோகி அப்படின்னு. உனக்கு துரோகம் செய்தா என்ன பண்ணணும்? உனக்கு மூடத்தனமாக அவன் செயல்பட்டால், உன்னிடத்திலே மூடத்தனமாக செயல்பட்டால், உனக்கு துரோகம் செய்தால் அவனை என்னன்னு துரோகியாக நீ கருதக்கூடாது. உன் சகோதரனை நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ, நீ எப்படி மன்னிக்கிறாயோ அதே மன்னிப்பு தான் உனக்கு. நீ ஒருவனை உன் சகோதரர்களை மன்னிக்காவிட்டால் உனக்கும் மன்னிப்பு கிடையாது. உனக்கு துரோகம் செய்த மாத்திரத்தில் அவனை துரோகி என்றால், மன்னிக்காமல் அவனை மூடனை என்றால் நீ எதற்கு பாத்திரன்? உனக்கு கன்ஃபார்ம் எங்க நரகம். முடிஞ்சது உன் கதை. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்றால் உன்னுடைய சகோதரன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமாம்? 7 முறையா?
77 முறையா? அப்படின்னா 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணிக்கணுமா? கிடையாது, கணக்கே கிடையாது. 7 என்றால் முழுமையான எண்ணிக்கை. அது என்னது? இலக்கம், முழுமையான இலக்கத்தை குறிக்கின்றது 7. 7 7ன்னா மன்னி மன்னி தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவி. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 11ஆம் அதிகாரம். கொரிந்தியருக்கு எழுதிய, இதை முடிச்சிடலாம், 5ஆம் அதிகாரத்தில் முடிச்சிடலாம். அடுத்து இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் எது? தேவனுக்கு ஊழியம், தேவனுக்கு காணிக்கை. நீ வாய மூடு, முதல்ல உன் சகோதரனோட ஒப்புரவாகு, அப்புறமா வா என்கிட்ட. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு இடமே இல்லை. ஏன்னா அங்கேயும் ஒரு செப்பரேட் கட்சி ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு, ஐக்கியமே இல்லாதவர்களுக்கு பரலோகம் என்பதே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. சகோதரரோட ஐக்கியமாக இல்லாத எந்த ஒருவருக்கும் அது ஐக்கியமாக இருக்கக்கூடிய உலகம், அது அன்போடு இருக்கக்கூடிய உலகம், அது சண்டை சச்சரவுகள் இல்லாத உலகம். அது இங்கே சகோதரர்களோடு ஒப்புரவாக இல்லாமல் அவன் நல்லவன் இல்லை கெட்டவன், அந்த ஃபேமிலி அப்படிப்பட்டது, இந்த ஃபேமிலி இப்படிப்பட்டது, அவங்க குடும்பமே நல்லவங்க கிடையாது, இப்படிப்பட்ட போதனைகள் கிடையாது, பேச்சு கிடையாது. தேவனுடைய வசனத்தை தவிர நபர்களை எந்த ஒருவன் பேசுகிறானோ, தேவனுடைய வசனத்தை பேசாமல் நபர்களை குறித்து அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்க எந்த ஒருவன் பேசுகிறானோ அவன் மிகப்பெரிய பயங்கரவாதி, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. பார்த்தா உலகத்தில் ஒருவனாகிலும் இல்லை நீதிமான், ஒருவனும் இல்லை, ஒருத்தம் கூட கிடையாது நீதிமான். அப்படி இருக்கும்போது நீ ஏதோ பெரிய உத்தவன் மாட்டோம் பில்டப் கொடுத்த அப்படி. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு முதல்ல உன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து என் பிறகுவா என்னிடத்துல. சகோதரனுடைய ஒப்புரவா, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவி. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 11ஆம் அதிகாரம் 26. என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், சுய ஜனங்களால் மோசங்களை அனுபவிக்க வேண்டும். அப்புறம் பிறகு கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். கள்ள சகோதரர்கள் இருப்பாங்க, நமக்குள்ளே இருப்பாங்க, கபடதாரிகள் இருப்பாங்க. கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களிலும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட எப்படி இருந்தாலும் அவர்களை எல்லாம் அனுசரித்து கொண்டு எந்த ஒருவர் தேவனுடைய ஜனங்களோட துன்பங்களை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய ஞானம் என்பது இருக்கும். அப்படியாக இல்லாமல் அந்த தேவனுடைய ஜனங்களை எவன் ஒருவர் பிரிந்து சென்று தனியாக இருக்கிறார்களோ அவர்கள் போதிப்பார்கள் பைபிளை, ஆனால் கள்ளத்தனமாக அவர்களுக்கே தெரியாமல் பைபிள் போட்டிருக்கு இல்லையா, பைபிள் கன்ஃபார்ம். அவர்கள் எல்லா உலக சம்பந்தமான எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுவார்கள். பைபிளையும் சொல்லுவாங்க, நைஸை எதையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, பாலையும் கொடுப்பாங்க, பாலோடு சேர்த்து விஷத்தையும் கலந்து கொடுப்பார்கள். அந்த பாலை நீங்கள் குடித்தால் யார் குடிக்கிறார்களோ செத்து போயிடுவாங்க.
ஆவிக்குரிய ஆவியில் அவர்கள் செத்தவர்களாக மாறிவிடுவார்கள். யார் அப்படிப்பட்டவர்களுடைய போதனைகளை கேட்கிறார்களோ. சும்மா இல்லை நாங்கள் பைபிள் ஐக்கியம் என்றால் என்னமோ அதை நிறைய வாட்டி நாம் பார்த்துருப்போம். அந்த ஐக்கியத்திலேயும் பாருங்கள் எத்தனை வருஷம் மோசே சுமார் 40 வருடங்கள்லேருந்து அந்த தேவனுடைய ஜனம் அவங்க தலைவலி தாங்க முடியும், எப்பயோ ஓடி இருக்கணும். அவர் நிறைய பேர் இருப்பாங்க, கணவன் மனைவி அடிக்கடி மனைவி புருஷன் தொல்லை தாங்க முடியாமல் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் புருஷன் தொல்லை தாங்க முடியலை, ஓடிடுவாங்க, அப்பப்போ ஓடிடுவாங்க. அப்படி ஓடி போகல மோசே. கணவன் மனைவியே பிரிவது என்பது தேவனுடைய பார்வையில் அவரே சாட்சியாக இருப்பார். பிரியக்கூடாது. அந்த கணவன் மனைவி எதனோடு ஒப்பிட்டேன் என்றால் கிறிஸ்துவோடும் அவருடைய சபையோடும் ஒப்பிட்டேன். கிறிஸ்து கணவர் என்றால் அவருடைய சபை மணவாட்டி, அப்படியாக ஒப்பிட்டார். பிரியக்கூடாது, ஒரே சரீரம். பிரிந்தால் எவன் பிரிந்து போகிறார்களோ, அது கணவனோ அது மனைவியோ, எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்துக்கணும். மூஞ்சி நல்லா இருக்கு, முகரம் நல்லா இருக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணால் அப்புறம் ஐயோ எப்படியான்னா அது முன்னாடி யோசிச்சிருக்கணும். முகரையை பார்த்து கல்யாணம் பண்ண அப்படி தான் முடியும். அவங்க குடும்பத்தை பார்க்கணும், எப்படி ஏது என்ன. அப்படிப்பட்ட ஒரு அதனோடு ஒப்பிட்டு சொன்னார் சபையை. அப்படி கணவன் மனைவியை பிரியக்கூடாது என்று இருக்கும்போது சபையிலிருந்து தேவனுடைய ஜனங்களோடு இல்லாமல் வெளியே எப்படிப்பட்ட நீ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னிடத்திலே தேவனுடைய ஞானம் இருக்காது. அதனோடு உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த ஞானம் விஷமாக மாறும். உலக சம்பந்தமான ஞானம் உனக்குள்ளே புகுந்து என்ன போட்டிருக்கேன்னா எல்லா ஞானத்திலும் உலக சம்பந்தமான எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுவான். அவன் தன் சுயமாக நடக்க விரும்புகிறவன் தான் பிரிந்து போவான். அப்படியாக உலக சம்பந்தமான ஞானத்தை கொண்டு வந்து பைபிளிலே மிக்ஸ் பண்ணி பேசினா அது விஷமாக இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அது குடும்பம் என்றால் எத்தனை சண்டை, எப்படி கணவன் மனைவி என்றால் எத்தனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது சத்தியமோ, சபை என்பது தேவனுடைய ஜனங்கள் என்பது எத்தனை சண்டைகள், எத்தனை சச்சரவுகள், எத்தனை மனக்கசப்புகள், நம்முடைய சகோதரர்களை நமக்கு அநீதி இழைத்தாலும், துரோகம் செய்தாலும், அவமானப்படுத்தினாலும், இன்னும் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, தன்னுடைய ஜனங்கள் இவங்க என்ன சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களுக்காகவே வந்தார் இயேசு கிறிஸ்து. ஓடி போகல, ஐயோ அவங்களுக்காக வரமாட்டேன்னு சொல்லலை. யார் என்னை அவமானப்படுத்துவார்களோ, யார் என்னுடைய முகத்திலே காரி துப்புவார்களோ, குத்துவார்களோ, ஈட்டியால் குத்துவார்களோ, முகத்திலே குத்துவார்களோ, என்னை கடைசியாக கொன்று அடக்கம் பண்ணுவார்களோ அவர்களுக்காகவே நான் இறங்கி வருகிறேன். அந்த கேரக்டர்ப்பா, அந்த கேரக்டர் மோசேனுடைய கேரக்டர், இயேசுவினுடைய கேரக்டர். தேவனுடைய அந்த ஜனங்கள் நல்லவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும், மோசமானவங்க தெரியும். இருந்தாலும் அந்த ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, ஏனென்றால் அப்படி தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவித்தால்தான் இனிவரும் பலன் என்பது நமக்கு கிடைக்கும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் எல்லாருக்காகவும் தேவன் மரித்திருக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவையும் கூட நாம் இழக்கக்கூடாது. எப்படி அந்த இழந்து போன மனிதர்களை, தேவனுக்கு தூரமான மனிதர்களை நாம் ரட்சிக்க முடியுமோ என்று யோசித்து, அதுக்காக தான் நாம் இந்த தலைமுறையில் பிறந்தாலும் அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தவறான போதனைக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக தான் இதோ மிகப்பெரிய அந்த பைபிள் கர்ஜனை என்ற புத்தகம். சில நல்ல ஒரு சப்ஜெக்ட், எத்தனோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் சிலபஸ்
யூனிவர்சிட்டி சிலபஸ், டிப்ளமோ இன் பைபிள் தியாலஜி ஃபஸ்ட் இயர்லேருந்து மாஸ்டர் ஆஃப் பைபிள் தியாலஜி தேர்ட் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் மொழிபெயர்ப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் யாரும் அதை மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது, எவன் வந்தாலும் மாற்ற முடியாது. நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வரக்கூடியவர்கள் போதனையை மாற்ற முடியாது. இதில் இருக்கிறது தான் போதிக்கணும், வாயை மூடிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக எதையும் போதிக்கக்கூடாது. ஸோ அந்த பயபக்தியோடு தேவன் மேலே இருக்கிறார் என்ற அந்த பயத்தோடு எப்பொழுதுமே அனைவரும் ஒன்றாக இருந்து தேவனுடைய காரியங்களை செய்து அதற்கு பலனை நாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.